ஐயோ 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 அடியாத்தி என் மாமன் எங்க? ஐயோ 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 என் புருஷனை காணுமே, என் மாமனை காணுமே, எங்கடா இருந்தா என் புருஷனை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா வெளிய போய் தேடுங்கடா, வெளிய போய் தேடுங்க, நல்லா தேடுங்க. ஏமா எங்கம்மா போயிருக்க போறாரு? பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாரு. யோ, அறிவு இருக்கா? செத்தவன எப்படியே நடந்து வெளிய போக? போய் தேடு போ. தேடியா? போங்க. ஜனங்க இருந்து விட்டுட்டீங்களே. ஐயோ, இந்த மனுஷனை போய் நான் எங்கன்னு தேடுவேன்? இங்க தானே உட்கார்ந்துருந்தாரு. காணுமா? பொண்ணை காணான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பணத்தை காணும் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். எங்க போயிருக்காரு பாருங்கப்பா, அங்க பாருங்க. இந்த அடி பார்த்துதான் காணும். புருஷனை காணுமே. ஐயோ ஐயோ, என்ன எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொன்னாரு சாமி. என் ராசா, ராசா எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயோ சித்தப்பா, ஏதாவது பண்ணுங்க. கூட்டி அழறத பாக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பல அந்த பக்கம் போய் நல்லா போய் தேடி பாரு. யாராச்சும் போய் தேடி பாருங்களேன். பாருங்க பூட்டி, நீங்க அழக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்க முடியலையே ராசா. கண்ணை தொடங்க, முதல்ல கண்ணை தொடங்க. ஆமா பூட்டி அழாதியா. பூட்டி ஏய் வாங்கயா, அழாதியா. டேய் எங்கடா இருக்கீங்க? அண்ணே நாங்க ஐயா கூட தானே இருக்கோம், நீ வாங்க சீக்கிரமா. சரிடா. சொல்லு, ஏட போவச்சுக்க. ஒன்றுவேன் சொல்றேன். உங்க தாத்தா ஊர்வலம் போற சப்பரத்துலதான் பாம்பு வச்சிருக்கோம். ஏய், என்னடா சொல்ற? எதுக்குடா அப்படி பண்ண? யார் சொல்லி பண்ண? சொல்றா, சொல்றா. ஏய், என்ன அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிச்சிரும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிருவாங்க. டேய், யாரா பக்கி சொன்னது? ஏய் ஒரு தாத்தா கீழே இருக்கீங்க. தாத்தா கீழே இருக்கியா? சீக்கிரம் இருக்கு.
கொஞ்சம் பொறுப்பா. என் புருஷன் என்னைக்குமே பெண்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாரு. அவர் ஆசைப்படி என் பேத்தி கொள்ளி வைக்கட்டுமே. ஏங்க இது என்ன புது கதையா இருக்கு? இந்த நேரத்துல பேத்திக்கு எங்கேயும் போறது? ஐயா, யாருப்பா நீ புரியாம பேசுறேனாச்சி? கதிரேச குடும்பத்துக்கு இறுதி மரியாதை பண்ற பாக்கியம் இருக்கு. அப்ப கதிரேச பையன் தான் என் பேரன்னா, பேரனோட பொண்டாட்டி அம்முதா இருக்கால, அவதானே என் பேத்தி. கரெக்ட் இருக்கா? அமுதா தான் கொல்லி வைக்கணும். பெய்யாத்தா. இத பண்ணலன்னு ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அத இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் கோர்ட்ல போய் உங்க வக்கீல வச்சு பேசுங்க. ஜட்ஜ் ஐயா நல்லா கேப்பாரு. என்கிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். எனக்கு ஆதாரம் தான் முக்கியம். சார், ஏன் புருஷன் தான் தப்பு பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஹலோ மேடம், ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். யோ கான்ஸ்டபிள், அவங்களை இழுத்துட்டு வாயா. மேடம்க்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம். சரிங்க சார். கண்டிப்பா இதை எங்க பங்காளிய குடும்பம் தான் செஞ்சிருப்பானுங்க. நீங்க அவனுங்களை கூட்டு விசாரிங்க. அவங்களையும் தான் வர சொல்லிருக்கேன். ஒரு சின்ன என்கொயரி, அதனாலதான் உங்களை வர சொல்லிருக்கேன். பரவாயில்ல சார். நடிக்காதடா சார். கண்டிப்பா இவன் தான் சார் செஞ்சிருப்பான். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். ஹலோ மிஸ்டர், அமைதியா இருக்கீங்களா இல்ல தூக்கி உள்ள போட? என்ன சார் ஆவுன்னா உள்ள போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சுப்பா. ஏய், ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லணும். போய் மட்டும் சொன்னீங்க உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். பாம்பு வைக்க சொன்னது யாரா? இப்ப சொல்றியா இல்ல லாடம் கட்டவா? சொல்றா. சொல்லிடுறோம் சார். சொல்றா. சொல்லு. சொல்றா. அப்பச்சி, உங்களுக்கு தெரியுது, இந்த அம்மாவுக்கு புரியுதானு தெரியலையே. ஏமா அப்பச்சி சொன்னது புரிஞ்சுதா? நீங்க தலையெழு நின்று தண்ணி குடிச்சாலும் புருஷனை எக்ஸாம் எழுத வைக்க முடியாது. நீ விடிய விடிய இங்கே கடந்தாலும் எதுவுமே நடக்காது. புருஷன் மேல தப்பு இல்லைன்னு
நீ என்னதான் போராடி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஜாமீன் வாங்க 2-3 நாள் ஆகும். இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் உங்களுக்கு இந்த செக்கை வச்சிருக்கேன். அமுதா கண்ணு, பரீட்சை எழுதுறத எப்படியாவது தள்ளி வைக்க முடியாதாம்மா? இல்லத்த, இது காலேஜ்ல வைக்கிற பரீட்சை இல்ல, யூனிவர்சிட்டியில வைக்கிற பரீட்சை. இத மாத்த முடியாது, கட்டாயம் எழுதிதான் ஆகணும். ஏதாவது பண்ணுமா? டேய் மாணிக்கம், ஏதாவது பண்ணுடா, ஏதாவது பண்ணு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. இந்த நேரத்துல யாரன்னு தேடி போய் பாக்குறது, என்னன்னு கேக்குறது? விடிஞ்சாதான் நாம ஏதாவது பண்ண முடியும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் போல. அதுக்குள்ள பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம ஆசைப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. நம்ம தலையில இதுதான் எழுதி இருக்கு போல இருக்கு. காலத்துக்கு நாம கௌரவமா வாழ முடியாது போல. ஐயோ, திரும்ப இந்த குடும்பத்தை வாத்தியார் குடும்பமா பார்க்க முடியாது. மாணிக்கம், முடியாதுடா, முடியாது. என் மனக்கோட்டை உடைஞ்சு போச்சுடா. இனிமே நான் எதுக்குடா உயிரோட வாழணும்? என்ன பேசுறிய நீங்க? நம்ம போராடின போராட்டம் கண்டிப்பா வீண் போகாது. நீங்க முதல்ல கவலைப்படாதீங்க. உங்க பையன் நிச்சயமா வாத்தியார் ஆவாக. எப்படிமா? எப்படி? நீ என்ன சமாதானப்படுத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே? முதல்ல நிதானமா இருங்க. பதட்டத்துல நமக்கு எந்த யோசனையும் வராது. நாம கொஞ்சம் அமைதியா இருப்போம். அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு முடிவெடுப்போம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, என் புள்ள. சித்தப்பா, நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் யோசிங்களேன். அமுதா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. சொல்லுங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் மாதிரி முன்ன வந்து காப்பாத்துனது நம்ம செல்வா அண்ணன் தான். அவர்கிட்ட போன் அடிச்சு விஷயத்தை சொல்லு. அவருக்கு போன் அடிச்சு விஷயத்தை சொல்லாதான் நிச்சயம் அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவர்தான். மாப்ள, மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும், நீங்க ரொம்ப சேஃப்டியா இருப்பீங்க. காலேஜ் கேம்பஸுக்குள்ள பர்மிஷன் இல்லாம எவனும் நுழைய முடியாது. அதுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்குவோம். சரியா மாப்ள, உங்க மனசுல எந்த டென்ஷனையும் வச்சுக்காதீங்க. கவனம் முழுக்க பரீட்சையில தான் இருக்கணும். அமுதா புள்ள உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா மாப்ள. தயவு செஞ்சு பரீட்சையை நல்லபடியா எழுதிருக்கு, சரியா? டேய், நீ என்ன ஊர்வலமா போயிட்டு இருக்க? பரீட்சைக்கு நேரம் ஆகுதுல, விரட்டுறா. போப்போ சீக்கிரம்.
எங்களுக்கே ஆட்டம் கட்டுறீங்களா? கெட்டப்ப மாத்தி வந்து தூக்குனா விட்டுருவோமா? என்கிட்ட இருந்து அம்புட்டு ஈஸியா தப்பிக்க முடியாது. அவனை மரியாதையா வெளியே வர சொல்லுங்க. ஏய், வெளில வாடா. ஏய், இறக்கி வர்றா அவனை. பாம் வச்சது இல்லாம தப்பிச்சா போற? நீ எக்ஸாம் எப்படி எழுதுறன்னு நான் பாக்குறேன். முதல்ல மாஸ்க கழட்றா. கழட்றா. மாப்ள, வண்டி இங்கேயே நிறுத்துறேன். இங்கேயே இறங்கி காலேஜ் சேவரு பின்பக்கமா போய் காம்பவுண்ட் சேவர் எகிரி குதிச்சு உள்ள போயிடும். இவங்க நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. வாங்கயா. சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இப்ப பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனது எம்புட்டு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ, இந்த பாருமா, செல்வா அண்ணாச்சி நமக்கு நல்லதா பண்ண நினைச்சாரு. இப்படி ஆகும் யாரு நினைச்சது? அண்ணன்ட்ட சொல்லி நல்ல வைக்கிறா பாக்க சொல்லியிருக்கேன். பாத்துக்கலாம், விடுதாத்தா. சித்தப்பா மணி வேற. ஐயோ, 9:45 ஆயிடுச்சு. இந்நேரம் பரீட்சை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க படிச்சது மொத்தமும் வீணா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அத்தைய நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இந்த தடவை அவர் நிச்சயமா பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிடுவாங்கன்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இப்ப அவங்களை எப்படி சித்தப்பா ஆறுதல் படுத்துறது? இந்த கடவுளுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கள தான் சோதிச்சு பாக்குறாமா. நம்ம விதியா கடவுளை போய் குறை சொல்லி என்ன சித்தப்பா ஆக போகுது? அவன் என்னைக்கும் நமக்கு துணையாதான் இருப்பான். யோ, அவன் தான் போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கானா? நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. ஜட்ஜி வர நேரமாச்சு. இவனை முதல்ல உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். யோ, எப்படி நேரமையா காத்துக்கிட்டு இருக்குது? முன்னாடியே வரணும்னு தெரியாதா? முத கேஸ் நம்ம கேஸ் தாயா. என்னையா ஜட்ஜி தான் இன்னும் வரல. அப்புறம் எதுக்குயா பதற? எப்படியாவது பேசி 15 நாள் ரிமாண்ட் வாங்கிறியா? அதை விடுங்க சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படிதான் எல்லா தடவையும் சொல்ற. ஜட்ஜி வந்ததும் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி வாய முடிக்கிற. உன்னை வக்கீலா ஒப்புக்க வச்சுட்டு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, பத்தகுழம்பா அத்தியாயத்துக்கு கொடுத்து விட்டுறேன். சரிங்கய்யா. என்ன இன்னைக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு? ஓ, குற்றங்கள் எது குறைஞ்சிருச்சோ இல்ல வாய்தான் அதிகமாயிடுச்சா?
முத கேஸ் என்னது? ஐயா முத கேஸ் மூர்த்தியோட கேஸா? இன்னைக்கு விலகின மாதிரிதான். விடு. சஸ்பெக்ட் எங்க? வாயா. எப்படி நீ இதுல கதை தான் எழுதிருப்ப. நீயே சொல்லிடு மூர்த்தி. ஐயா பாம் வச்ச விஷயமா இவனை நாங்க கைது பண்ணிருக்கோங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நேத்து இவங்க ஆளுங்க ஸ்டேஷனுக்குள்ள பூந்து இவனை தப்பிக்க வச்சுட்டாங்க. திரும்ப இவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க ஐயா. இவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அதான் அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக 15 நாள் போலீஸ் காவல் நிலையத்துல வைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. 15 நாளா? 10 நாள் தான். அதுக்குள்ள விசாரிச்சுக்கோ. ஐயா பாம் வச்சதுக்கு 10 நாள், இவன் தப்பிச்சு போனதுக்கு மொத்தமே 10 நாள் தான். 10வது நாள் இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். பையனை எப்படி கூட்டிட்டு போறியோ அப்படியே திரும்பி கூட்டிட்டு வரணும். சரியா? சரிங்க ஐயா. கோமதி, ஐயா நான் சொல்றதை டைப் பண்ணுமா? சரிங்க ஐயா. இந்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு இந்த மாணவன் எழுத வேண்டிய பரீட்சைகளை வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கண் பார்வையில தேர்வு எழுத இந்த கோர்ட்டு உத்தரவிடுகிறது. என்ன மூர்த்தி, எனக்கு நீ சட்டம் சொல்லி தரியா? இப்ப நான் உனக்கு சட்டம் சொல்லி கொடுத்த பாத்தியா? இந்த லெட்டரை உங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து காலேஜில் தகவல் சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல அடிச்சு சொல்லு. அடிச்சாரு பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுறேன். இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கு கோர்ட்ல நான் செஞ்ச விஷயம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க பண்ணது ரொம்ப 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 பெரிய உதவி. ஒரு குடும்பத்தோட சந்ததிய வளர்ச்சி அடைய வச்சிருக்கீங்க. ஒரு ஏழை குடும்பத்துல கல்விங்கிற விளக்க ஏத்தி வச்சிருக்கீங்க. அதோட ஒளி எப்பவுமே உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் இவங்களை பரீட்சை எழுத அனுமதிக்கலன்னா எங்க குடும்பம் என்ன ஆயிருக்கோன்னே தெரியல. நாளைக்கே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நிச்சயமா உங்க பேரை தான் வைப்போம். ஒருத்தகிட்ட இருந்து எதை வேணாலும் பறிக்கலாம். அவனுக்கிட்ட உள்ள அறிவு அவனுடைய படிப்பை தடுக்க நினைக்காதீங்க. அதுவும் என்னுடைய நீதிமன்றத்தில் நடக்கவே நடக்காது. ஐயா அதான் பரிச்சு எழுதிட்டாரே, இப்ப விசாரிக்கலாமே. என்னத்தை விசாரிக்கணும்? சாட்சி எங்க? கான்ஸ்டபிள், என்னையா அடிச்சாங்களா? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. மூர்த்தி, அடிச்சு பொய் சொல்லி கொடுத்துட்டியா? இல்லங்கய்யா, அப்படிலாம் எதுவும் இல்லங்கய்யா. என்னையா இந்த தம்பி தான் உங்களை பாம் வைக்க சொன்னாரா? என்ன அமைதியா இருக்கீங்க? இது ஸ்டேஷன் இல்ல, கோர்ட். பயப்படாம சொல்லுப்பா.
ஆனா உண்மையை சொல்லணும். இவர் இல்லைங்கய்யா, வேற ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லிதான் நாங்க பாம்பு வச்சோங்கய்யா. அத வைக்க சொன்னவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, நாங்க மாட்டிக்கிட்டோம் ஐயா. நாங்க தப்பிக்கிறதுக்காக இவரை மாட்டி விட்டுட்டோம். தப்புதாங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இவங்க முகத்துல எப்படி காயம் வந்துச்சு? ஏன் இவங்க மாத்தி பேசுறாங்க? ஒன்னும் புரியலையே. ஓ, இதெல்லாம் உங்க வேலை தானா? என்னத்தான் பண்றது, நீதிய சில நேரம் நீதிபதிங்க காப்பாத்துவாங்க, சில நேரம் என்ன மாதிரி ரவுடி பசங்களும் காப்பாத்துவாங்க. அவன் அவங்கள பொய் சொல்ல சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்கல்ல, அதான் 4 அடியை போட்டு மிதிச்சு சொல்ல சொன்னேன். உண்மையை சொல்லுங்கடான்னு. ஏயா, ஒருத்தரை படிக்க விடாம எக்ஸாம் எழுத போறோம்னு சொன்ன உடனே கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை எக்ஸாம் எழுத விட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. செந்திலை இந்த நீதிமன்றம் குற்றம் அட்டவணையினர் தீர்ப்பு சொல்லி விடுதலை செய்கிறது. ஐயா, ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச வழக்கு. பொறுப்பொரு, அவசரப்படாத. வேலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட ஆய்வாளர் மூர்த்தியை 6 மாத காலம் பணியிடை நீக்கம் செய்கிறேன். ஐயா, இனி நீ பேசின 6 மாசம் உள்ள தூக்கி வச்சிருவேன். அவ்வளோ வாங்க. நாங்க எல்லாம் முறையாதான் பேசுறோம். ஒப்பந்தம் முறையா இல்லாம இது ஏன் பணம் ஏன் விருப்பம் அப்படித்தான் செய்வேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல உன் தம்பி பண்ண தப்புக்கு பெரிய இது மாதிரி அத்தனை பேர் முன்னாடி சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அன்னைக்கு ஊருக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சும்மாவா? வீடு வாசல் ஜவுளி கடை பைனான்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து முட்டிக்கிட்டு இருக்கியா? இதான் உங்க முறையா? இங்க பாருங்க, எங்க அப்பச்சி சொத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த முறையும் இல்ல, எந்த வழக்கமும் கிடையாது. ஏதோ உங்க தங்கச்சி எங்களால பாதிக்கப்பட்டுச்சு, உங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் ஆயிப்போச்சு. அதனால எங்க அப்பச்சி பெரிய மனசு பண்ணி இந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. எதுக்காக கொடுத்தாவளோ? ஆனா கொடுத்தாவல்ல, அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பன் பேர்ல இருக்கிற சிதம்பரம் பைனான்ஸ என் பேரு பழனி பைனான்ஸ்ல மாத்துறதுக்கு எம்பிட்டு நேரமாகும்? ஏதோ மரியாதைக்காக இந்த மனுஷன் பேர்லயே இருக்கட்டும் ஏதோ பெரிய மனசோட நடந்துக்கிட்டா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட ஏறிட்டு வரியா? அதுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசுவீங்களோ? அதை நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணும். ஏ உமா, மரியாதையை உன் புருஷனை கூட்டு போயிரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். யோ, இல்லனா என்னையா? யார் எங்க இருந்து போய் சொல்ற? என்ன எல்லாம் மறந்துருச்சா? திரும்ப திரும்ப சொல்லணுமா? இது என் வீடு. நியாயமா நீங்க எல்லாரும் தான் வெளியே போகணும். மாப்பிள, என்ன பேசுறீங்க? இப்படி நேரமா மரியாதை எல்லாம் பேசிட்டு வீட்டு விட்டு போனதும் மரியாதை வருதோ? இப்பதான் நாங்க மாப்பிள்ளன்னு தெரிய வருதா? பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, யாரும் பேசக்கூடாது. நாளையில இருந்து நீங்க ஜவுளி கடை பக்கமே போக கூடாது. போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படித்தான் அசிங்கப்பட்டு போவீங்க. போதும் தான், போதும். உன் புருஷன் பேசின வார்த்தையில என் மனசு நிறைஞ்சு போய் கிடக்கு.
நீ எதுவும் பேசிவிடாத. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன உங்களை போகவா சொன்னோம்? என் புருஷன் சொன்ன மாதிரி போடுறத தின்னுட்டு கிடக்க வேண்டியதானே. நீங்க எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். இம்புட்டு பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் மானரோஷம் இருக்கிறவன் இந்த வீட்டுல இருப்பானா? உங்களுக்கு எல்லாம் மானரோஷம் இருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் பழனி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க ஒண்ணு? என்ன பெரிய சண்டியரா நீ? அடிக்கெல்லாம் கை வாங்குற? என்னடா ஆப்ரன் பாத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. நானும் பாத்துட்டே இருக்கேன். பெரிய இவனா நீ? நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்ப, நான் கேட்கணுமா? கையடுறா. ஏய் எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? அது அப்புறமா வாங்கிக்கிறேன். இங்க பார், உன் மிரட்டெல்லாம் இங்க பலிக்காது. எடுன்னு. என்னடா கை எடுக்க? எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? எடுடா கைய. என்னங்க? என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுங்க. இளங்கோ, சட்டையை விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க நடக்குது? ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ உமா, இம்புட்டு நாளா நீ பண்ண எல்லா கெட்டதுக்கும் நான் துணையா நின்னதுக்கு இதுதான் நீ எனக்கு காட்டுற விசுவாசமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு இருக்க. ஏய் அமைதியாரு, வாய மூடு. எல்லாம் நம்ம தப்புதான். என்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தோமோ அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். என் மக வீடுதானாங்கிற உரிமையில இருந்தது என் தப்புதான். மூணாவது மனுஷங்களுக்கு இந்த வீட்டை விட்டு இருந்தா நாம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருப்போம்ல. அப்படிதான் இப்போ. வாங்க. நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? ஆவுனா சொத்த குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன ஆச்சு? மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது உண்மையாவும் பிரயோஜனமாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி யாருக்குமே பயன் இல்லாம இருக்கிறது பூமிக்கு பாரம் தான். இப்படி சொத்துன்னு பணம் காசை மட்டும் கேக்குறீங்களே, 4 மனுஷ மக்கா வேணும், சொந்தம் வேணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. சொந்தம் சுத்தி இல்லாம வெறும் பண காசை வச்சு என்னத்த சாதிக்க போறிய? நாளைக்கு உனக்கு ஏதாவது நடந்தா ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம அனாதையா தான் நிப்பிய. நீ அப்புச்சிக்கு ஒரு நல்ல மகளாவும் இல்ல, ஒரு அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியாவும் இல்ல, ஒரு தம்பிக்கு நல்ல அக்காவாவும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியாவும் இல்ல. இப்படி யாருக்குமே பிடிக்காம நீ எல்லாம் வாழ்ந்து என்ன தடி சாதிக்க போற? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஏ வாயாலேயே சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவடி. ஆமா, இவ பெரிய கண்ணகி. நீ சொன்னதும் நாங்க நாசமா போயிடுவோம். போடி, சும்மா நின்னுட்டு கத்திக்கிட்டு கிடக்காத. காசு பணம் இல்லாட்டியும் வெட்டி சவாலுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. ஹே உமா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இம்புட்டு நான் எனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு மறந்துடுறேன். ஆனா நீ நம்ம குடும்பத்துக்கு பண்ண சதியையும் என் அப்பச்சிக்கு பண்ண துரோகத்தையும் நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். எங்க அப்புச்சிய என்னைக்கும் நான் கைவிடவும் மாட்டேன். இந்த நாளன் குறிச்சு வச்சுக்கோ. அப்புச்சி கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட இருந்த சொத்தை ஏமாத்தி அவங்க மனச காயப்படுத்தி எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பி என்னோட குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சியோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பறிச்சு உங்க மனச சுக்குநூறா உடைச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வீட்டை புடுங்கி
உங்களை குடும்பத்தோட நடு ரோட்ல நிக்க வச்சு திரும்ப இந்த வீட்டை மீட்டு இதுல என் அப்புச்சிய நான் மறுபடியும் சிங்கம் மாதிரி உட்கார வைக்கல. என் பேரு அமுதா இல்லடி. அவங்க என்கிட்ட கோவப்பட்டு பேசினது என்ன அவங்க தப்பா நினைச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. அத நினைச்சு நான் என்னைக்கும் வருத்தப்பட போறதும் இல்ல. அவங்க என்னோட அப்புச்சி. அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. என் கவலைய அவங்கள நினைச்சுதான். எப்படி கம்பீரமா வாழ்ந்த மனுஷன், எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்ச மனுஷன், ஒன்னும் இல்லாதவங்க மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கிறத பாக்கும்போது என் மனசே உடைஞ்சிருச்சு. பார்த்த எனக்கே இப்படி இருக்குன்னா நல்லா வாழ்ந்த மனுஷன் அந்த நிமிஷம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அத்தை, என்னைய தூக்கி எறிஞ்ச என் அப்புச்சி உமாதான் இனி எல்லாரும் மலை போல நம்பி இருந்தாங்க. ஆனா அவ நமக்கு தான் கெடுதல் பண்றான்னு பார்த்தா அவளை நம்பின அப்புச்சியையும் ஏமாத்திட்டா. அதத்தான் அத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. பெத்த அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை எந்த மகளாவது பண்ணுவாளா? பெத்த மகளுக்கு கடைசி காலத்துல சோறு போடுவாங்கன்னு நம்பினாரு. 2 பேருமா என்ன இப்படி கூறு போட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது நான் செத்துட்டேன். அத்தை, அவங்க மனசு எம்புட்டு காயப்பட்டிருந்தா அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிருப்பாங்க. 4 பிள்ளைகளை பெத்தும் இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. அவன் என் அப்புச்சி எங்களை எம்புட்டு கஷ்டப்பட்டு நல்லபடியா வளர்த்திருப்பாங்க. ஆனா நாங்க அவரை காயப்படுத்திட்டோம். இல்லாமதா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில மூல காரணம் நான் தான். உன் வாழ்க்கையில நான் வந்து முத சொன்ன ஒரு பொய் தான் இம்புட்டு பெரிய பிரச்சனையா இன்ன வரைக்கும் சுத்திட்டு இருக்கேன். ஏய், நீ மட்டும் காரணம் இல்லடா. போன விஷயத்துல நம்ம எல்லாத்தையும் விட இவங்க அப்பச்சி எம்பிட்டு நம்பி இருப்பாரு. ஆனா அவருடைய நம்பிக்கையை உடைச்சு செல்வா பையன் போனா கழுத்துல தாலியை கட்டி நம்மள பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவன் பண்ண தப்புனாலதான் அவங்க அப்பச்சி ஊர் முன்னாடி சொத்தை அவங்க குடும்பத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆக மொத்தம் நான் பெத்த 2 பிள்ளைகளாலதான் அந்த பெரிய மனுஷனுக்கு இம்புட்டு அவமானமும் அசிங்கமும். அத்தை, அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? வாடா மாப்பிள. டென்ஷனா இருக்காவ. டேய், என்னடா மாப்பிள யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எது வண்டிய கிளம்பு. அவன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்ற செய்திதான் என் காதுல கேட்கணும். அதுலதான் எல்லாரோட கனவு, ஆசை, கௌரவம் இதெல்லாம் அடங்கி இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. ஐயோ, என்னன்னு சொல்லிதான் தொலைங்களேன். போச்சுமா, இந்த தடவையும் போச்சு. அம்மா, அமுதா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரோட நம்பிக்கைய நான் வீணடிச்சிட்டேன். நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அப்படி இருந்தும் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு அவ்வளவுதான், படிப்பு ஏறல. உங்க கனவு, ஆசை எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியல. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருக்குமா? யோசி, நீ ஒண்ணு கவலைப்படாதயா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அமுதா, என்ன மன்னிச்சிரு அமுதா. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அமுதா. உன் கனவை, நீ உங்க அப்பச்சிக்கிட்ட விட்ட சவாலை என்னால நிறைவேற்ற முடியல. என்ன மன்னிச்சிரு அமுதா. அமுதா, என்ன தொடாதீங்க, தள்ளி போங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியலன்னா என்ன மனுஷன் நீங்க? உங்க ஒருத்தரை எம்புட்டு பேரு நம்பணும், எம்புட்டு பேரு கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேரோட நம்பிக்கையையும் உழைப்பையும் எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டிய. நம்மள எல்லாரும் எவ்வளவு அவமானப்படுத்தினாக, அசிங்கப்படுத்தினாக, நம்ம மேலவே வரக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணாக. இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சிருந்தா தோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருப்பியாளா? உங்களுக்காக நான் என்னோட அப்பச்சி, என்னோட குடும்பம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கு இப்போ எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்டிய. ஆம்பளைன்னா ஏதாவது சாதிச்சு காட்டணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியல. நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, உங்களை நம்பி இருந்த பல பேரை ஏமாத்திட்டிய. நீங்க நிச்சயம் வாத்தியார் ஆயிருவிய நம்பின உங்க அம்மாவை ஏமாத்திட்டிய. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சீட்டு கொடுத்தாரு அந்த HOD-ய ஏமாத்திருக்கிய. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களே உங்க ஃப்ரெண்டு, அவங்களையே ஏமாத்திட்டிய. சரி, செல்வா அப்புச்சி யாருங்க? அவங்க நீங்க பரீட்சை எழுதணும்னு எம்பட்டு கஷ்டப்பட்டாத அந்த மனுஷன், அவங்களையும் ஏமாத்திட்டிய. எல்லாத்துக்கும் மேல தோ சாமியா இருக்கிற உங்க அப்பச்சியையும் ஏமாத்திட்டிய. இதுக்கு மேலயும் நீங்க ஏமாத்த வேண்டாம். நானும் இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஏமாற விரும்பல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட ஆக்டிங். ஏய் மாப்ள, உனக்கு நடிக்கவே தெரியாதாடா? எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நடிச்சு கலக்கிட்டீங்களாடா? எங்களோட முட்டாளாக்கிட்டீங்களாடா? இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை இம்புட்டு நேரம் மறைச்சிட்டீங்களாடா ரெண்டு பேரும்? லூசு பையன். நீ பாஸ் ஆனாலும் உங்ககிட்ட இருந்து இந்த பொய் சொல்ற பழக்கம் மட்டும் மாறவே இல்ல. மாப்பிள மாறலதான், ஆனா நீ மாறிட்டியாக்கா. மாப்பிள ஃபெயில் ஆனது சொன்னது நீ நந்தா அம்மாவா மாறிட்டேன்னு பயந்து போனேன். ஆனா இப்ப நீ நல்ல அம்மாவா மாறி அவனை வாரி அணைச்சிட்ட பாத்தியா? இப்பத்த உன் மகனை நீ புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. டேய், என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? என் புள்ள எம்புட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான். அம்புட்டு பேரோட கனவையும் நிறைவேற்றிட்டு வந்திருக்கான்.
இப்படி அமைதியா இருந்தா எப்படி? அன்னலட்சுமி ஆரம்பிச்சுட்டா, மறுபடியும் உன் மகன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டியா? ஏய் ஒன்னா சரி சரி, அலப்பறைய கூட்டிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? போடுறா வெடிய. அமுதா கண்ணு, இந்த குடும்பத்துல சந்தோஷ விளக்க மறுபடியும் ஏத்துனவ நீதான். அதனால உன் கையால அந்த பட்டாசு கொளுத்தி போடு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு ஓடி வரட்டும். நானா? எனக்கு பட்டாசுனாலே பயம். அமுதாவுக்கு பயமா? எதிர்களை தூக்கி பந்தாடுற என் அமுதாவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதே. எம்பிட்டு பெரிய வீரனா இருந்தாலும் சின்ன கருப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுறது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ. எனக்கு பட்டாசுனா பயம். இந்த கதையெல்லாம் நம்மட்ட ஆகாது. நீ 10 குச்சிய பிடிக்கிற, போய் பத்த வைக்கிற. போத்தா, பயப்படாம போத்தா. போ, அட போடா செல்லா. போ 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 போ. உட்காந்து பத்தவி. பத்தவி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நம்மளை சுத்தி சங்கடமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி அமுதா, நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவரை தண்டிக்காம, மன்னிச்சதோட இல்லாம, உன் கணவர் அவரை ஆசையாக்கி அதை லட்சியமாக்கி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு பாஸ் ஆக்கி எங்க தன் முன்னாடி நிப்பாட்டிருக்க. பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த உமா என்னன்னா, இருக்கிற சொத்துக்கு மேல இன்னும் எப்படி சேர்க்கலாம், அடுத்த சொத்தை எப்படி அழிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா நீ இல்லாத ஒண்ண உருவாக்கி இருக்க. காசு பணம்னு பெருசா இல்லாட்டாலும் சொந்தத்தை அரவணைச்சு பாசத்தை ஒண்ணு கூட்டி ஒரு குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்க. ஒரு பொண்ணுன்னா ஒண்ணு மாதிரிதான் இருக்கணும். உன்னை யாரும் தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்கே நீதான் தாயா, அதை விட எல்லாவாமும் இருக்க. நீ அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது பெரிய வரம். என்ன? அதை விட நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். இது பூ, இது பழம், பாலு இனிமேல்ட்ட வரப்போகுது. இப்ப புரியுதா மாமா? இதெல்லாம் இப்ப எதுக்கு? என்னடா கேள்வி இது? நீ நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணிட்டு படிப்புல அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போவனா, அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். மாமா, இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? மாணிக்கம் அக்கா, செந்திலு, அம்மா, அலங்காரம் எல்லாம் போதுமா? ஏதாவது குத்தங்குறை இருந்தா மன்னிச்சிரியா. ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் பழைய ஆளுங்க. என்னை சொல்லாத. நான் தான், நான் பழைய ஆளு. உனக்கு இது பிடிக்குதோ இல்லையோ? ஆமா, ஏண்டா மாணிக்கம், ஏதோ ஜாஸ்மின் அடிக்கணும்னு சொன்னி அடிச்சிட்டியா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, மல்லியப்பு செண்டத்தை அம்மா ஜாஸ்மின் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் செட்டப்புக்கு சீரியல் செட் எல்லாம் போடணும்னு சொல்லிச்சு. நான் தான் மாப்பிள்ளைக்கு வெளிச்சம்லாம் பிடிக்காதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னம்மா இதெல்லாம்? ஏன்பா இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்கலையா? டேய் மாணிக்கம், வேற மாத்திடுவோமா? அப்படியே மாப்ள. அம்மா, இப்போ இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். தம்பி, வாத்தியார் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துடணும். அத தள்ளி போட்டுற கூடாது. ஆமாமா. ஓ, அப்போ உங்க 2 பேர் ஏற்பாடு தானா? எஸ் மாப்ள. பூ டெக்கரேஷன்லாம் எப்படி? மாமா உத்தரத்துல தொங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி செட் பண்ண. இங்க பார், பூவிலே ஆட்டின் போட்டு அம்பு விட்டுருக்கேன். இந்த பார், உனக்கு பிடிக்கும் என்ன ஜாங்கிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாமா, இந்த விஷயம் மட்டும் அமுதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?
யாருக்கு தம்பி? அமுதாவுக்கு. அமுதாவுக்கா? கொஞ்சம் அக்கறை சூடு. புடவைக்கார தம்பி, வேற கம்மிதான்க்கா. என் மருமக கலருக்கு ராமர் கலர்ல ஒரு நல்ல புடவை எடுத்து போடு. தரமா இருக்கணும். நல்ல சரியா? என்ன வாங்க பாத்தங்கச்சி, இருங்க. நீங்க கேட்ட கலர்ல புடவை இருக்கு, பாருங்க. தம்பி, இது என்ன விலை? இது 400 ரூபாக்கா. 400 ரூபாயா? என்னப்பா இந்த புடவைக்கு போய் இவ்வளவு விலை சொல்ற? காரைக்குடியில இருக்கிற சிதம்பரையா ஜவுளி கடை தெரியுமா? ஏசி போட்ட கடை. அந்த கடையிலேயே இந்த புடவை 200-300 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். நீ என்னடா இம்புட்டு விலை சொல்ற? பாக்கியம், இத பாத்தியா? இந்த புடவைக்கு 400 ரூபாயா? எம்புட்டு விலை சொல்றாரு பாத்தியா? ரொம்பதான் ஜாஸ்தி. பார்த்து சொல்லுப்பா. நீங்க அங்க இங்கன்னு தேடி போய் வாங்கணும். நானே உங்களை தேடி வந்து வெயில்ல வியாபாரம் பண்றேன். கொஞ்சம் குறைச்சுக்கப்பா. 50 தூரம் பாக்காதீங்கக்கா. புடவை நல்லா இருக்கும், பாருங்க. எல்லாரும் அததான் சொல்றீங்கப்பா. 200 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு, இல்லன்னா நீயே வச்சுக்கோ. இல்லக்கா, அவளுக்குலாம் கட்டுப்படி ஆகாதுக்கா. சரி, ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க. ஐய, ரொம்ப விலை சொல்றேன். கனகா, தள்ளுவண்டிக்காரன் இந்த புடவை 100 ரூபாய்க்கு கொடுப்பான். அங்க வாங்கிக்கலாம், வாங்குறீங்க. அக்கா இருங்கக்கா, சொல்றது கேளுங்க. நல்ல புடவைக்கா, பாருங்க. இல்ல 200 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு, இல்லன்னா எங்களுக்கு வேண்டாம். என்னக்கா வாங்கடி போலாம். சொல்லுங்க. 200 கொடுங்க. வேணாண்டி, வாங்கடி போலாம். அக்கா, அம்மா. இல்லப்பா, வாங்க. அண்ணன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னமா பண்றேன்? பொய் சொல்ல, திருடல, வியாபாரம் தானே பண்றேன். அதுக்குன்னு இப்படியா தம்பி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா தம்பி? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லார் கஷ்டத்தையும் தான் சுமையா சுமந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு தம்பி. அட என்னத்த, எங்க அப்புச்சியும் ஆரம்பத்துல இந்த மாதிரி ரோடா வியாபாரம் பண்ணி சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு வீட்டை கட்டி அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்ததுதான் சிதம்பரம் ஜவுளி கடை, சிதம்பரம் பைனான்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு வேணும் இல்ல? ஒரு நிமிஷம் இருமா. இந்தாமா, நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கலர் புடவை. அண்ணன்கிட்ட காசு பணம் இல்ல. இதெல்லாம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கற அனுபவம் தானம்மா. பட்டாச்சு, இனி முழிச்சுக்க வேண்டியதுதான். அண்ணன், என்ன இருந்தாலும் நானும் அந்த வீட்டு பொண்ணுதான். எனக்கும் கடமை இருக்குல்ல. அமுதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுக்காக நீ எம்புட்டு போராட்டத்தை பார்த்திருப்ப. உன் அண்ணன் நம்ம குடும்பத்துக்காக நானும் கொஞ்சம் போராடுறேனம்மா. ஏதோ ஒரு வகையில எல்லா பிரச்சனைக்கும் என் பசங்க தான் காரணம்னு நினைக்கும் போது மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குது தம்பி. அட என்னத்த, எதுக்கு பழசையே பேசிட்டு? நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இந்தாம்மா, நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கலர் புடவை. அண்ணன்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் இந்த அண்ணனோட பாசம் உனக்கு என்னைக்கும் இருக்குமா? கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை உரமாக அடனியும் பிறந்தாயே,
பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரே என் தங்கச்சி எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. இந்த அண்ணன் இருக்க நம்ம 2 பேருமே நம்ம வாழ்க்கையில போராடிட்டு தான் இருக்கோம். யாரு முன்னுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்போம். என் நிலைமை நினைச்சு நீ கவலைப்படாத. எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. நான் வரேன். ஹலோ அமுதா, என்ன வாத்தி, சீட்டு கிடைச்சிருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் சீட்டு கிடைச்சது, அதுக்குள்ள எப்படி? எல்லாம் மாமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்புச்சியா? ஆமா. இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் மாமாவை வந்து சொல்ல போறாங்க. பின்ன பின்ன எப்படி? எல்லாம் உங்க குரலை வச்சுதான். ஏன் குரலை வச்சா? ஆமா. ஏய், நான் அமுதான் மட்டும் தானே சொன்னேன், அதுக்குள்ள எப்படி? அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க அமுதான ஆர்வமா கூப்பிட்டதுலயே சீட்டு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்நேரம் சீட்டு கிடைக்கலன்னா 30 செகண்ட்ல சொல்ல வேண்டிய என் பேரை 1 நிமிஷத்துக்கு இழுத்து அமுதா அப்படின்னு சொல்லிருப்பிய. அப்புறம் இதுவே ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அமுதா அப்படின்னு தடுமாறி இருப்பிய. இதுவே அமுதான்னு ஒரு மாதிரி இழுத்தா எதுக்கும் அடி போடுறியான்னு அர்த்தம். நீங்க என்ன கூப்பிடுறத வச்சு உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் வாத்தி. ஓ, உனக்கு என்ன பத்தி இவ்வளவு தெரியும்? அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டாம்னு இங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? சந்தோஷம். அப்ப அந்த பணம் பத்திரமா பாக்கெட்ல தானே இருக்கு? ஆமா. அது ஒழுங்கா கொண்டு வாங்க. அமுதா, என்ன ஏதோ அடி போடுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? இல்ல, அதுல இருந்து நான் ஒரு 300 ரூபாய் எடுத்துக்கிட்டா? எதுக்கு? சந்தோஷத்துல சரக்கு போட்டு குப்புற விழ போறீங்களா? என்ன அமுதா, இதுக்கு போய் இப்படிலாம்? பின்ன எதுக்கு 300 ரூபா? மல்லிகைப்பூ முழம் 30 ரூபா. உனக்கு ஒரு 10 முழம் அப்படியே வாங்கிட்டு வரலான்னு ஒரு. என்னது? மல்லிப்பூ அதுவும் 10 முழமா? 10 முழம்லாம் வேண்டாம், ஒரு 5 முழம் போதும். மீதி 150 ரூபாய்க்கு எனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன சொன்ன? ஏன் வாத்திக்கு காது கேட்கலையா? அல்வா வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட மாட்டியே? யோ வாத்தி, நீ வாங்கிட்டு வாயா, உனக்கு நான் பாடம் எடுக்கிறேன். சித்தப்பா, என்னாச்சு? அவங்க எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துறியாத்தா, அவனை காணோம். தீபா வீட்டு பக்கம் போய் கூட தேடி பார்த்தேன். அவன் அங்க போயிருக்கான். அத பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சொல்லுச்சு. அங்க இருந்து எங்க போனான்னு தெரியல. என்னடா மாணிக்கம், என்னடா சொல்ற? எங்க உன் மாப்பிள்ள? அக்கா, நீயே இப்படி பதட்டப்படுற? அவன் என்ன சின்ன பையனா காண போறதுக்கு? ஏதாவது வேலையா போயிருப்பான். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவனுக்கு வாத்தியார் படிக்கிறதுக்கு பிஎட் சீட்டு கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு ஏதாவது புக்ஸ் கிக்ஸ் வாங்க போயிருப்பான். அதுக்கு சும்மா போட்டு புலம்பிக்கிட்டீங்களே. வந்துருவாக்கா, கவலைப்படாதம்மா. அவன் என்ன சின்ன பிள்ளையா? டேய், அவனை காணும்னு இங்கே வந்து நிக்கிற?
இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க? அண்ணா இல்லண்ணா. என்னடா நான் என்ன அவனை என் ட்ரௌசர் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்? என்கிட்ட வந்து கேக்குற? அவன் எங்க சுத்துறானோ எவ கூட சுத்துறானோ. ஆமா இந்த டீச்சர் வீட்ல போய் பாத்தியா? ஏய் என்னடா அது புது பழக்கம்? உன் அண்ணனை காணும்னு என்ன வந்து கேக்குற? அண்ணா இல்லண்ணா, அவன் இன்னொரு வரைக்கும் வீட்டுக்கு வரலண்ணா. அம்மா வேற புலம்பிட்டு கிடக்குது. பார்க்கவே பாவமா இருக்குண்ணே. அதான் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு. ஏய் என்னடா பேசுற? அவனை நான் என்னடா பண்ண போறேன்? அவனை காணும்னு என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறியா? நீங்க இப்படி என்ன கேள்வி கேட்கறத வேணா பார்த்தா என்ன நினைப்பான்? அறிவு கட்டப்பாயில. அண்ணா என்னண்ணே சொல்லுண்ண, அவன் ஏதாவது பண்ணிருந்தா சொல்லுண்ண. அரக்க போட்டு பேசிப்பா. காலையில பேசிக்கலாம். ஓடான்னு சொல்றேன்ல. ஓடா ஓடாங்கிற. பய முட்டா பயலாம் நம்ம காலையே தான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப நம்மளே கேள்வி கேட்கிறான். பய நமக்கு உபயோகம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ரொம்ப ஓவரா போனா கொள்ளிதான் வைக்கணும். ஐயோ பாதி தூரத்துக்கு அப்புறம் இழுத்துட்டு போன தடையுமே தெரியல. என் பிள்ளைய வளர்த்ததே இப்படி பாக்குறதுக்காக தானாயா? இப்படி பாக்குறதுக்கா? என் புள்ள உடம்ப கூட பார்க்க முடியாம பண்ணிட்டாங்களே. அப்படி நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? எங்கடா உன் மாப்பிள்ள? அம்மா இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்தா? போயிட்டானா? என் புள்ள என்ன விட்டு போயிட்டானா? உங்க கோவத்தை இதுல காட்டாதீங்க அப்பச்சி. வாங்க அப்பச்சி. அவளே வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. அவளுக்கு கடவுள் கொடுத்த இந்த பெரிய தண்டனையை விட நீங்க ஒண்ணும் பெருசா தண்டனை கொடுத்துட முடியாது அப்பச்சி. வாங்க அப்பச்சி. அப்பச்சி எம்பிட்டு சொல்லியும் நீங்க உங்க மனச மாத்திக்கலன்னா உங்களுக்கு இருக்கிறது மனசு இல்ல, பெரும் கல்லு. நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்பச்சி. உங்களை அந்த சாமி கூட மன்னிக்காத அப்பச்சி. செத்து போனது உங்க மாப்பிள்ள, நம்ம அமுதா புருஷன். ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்கிறா. வாங்க அப்பச்சி. நீங்க என்ன தப்பா எடுத்துக்காலும் பரவாயில்ல அப்பச்சி. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இப்ப சொல்றேன் அப்பச்சி, உங்களோட இந்த பிடிவாதமும் கோவமும் ரொம்ப தப்பு அப்பச்சி. ரொம்ப தப்பு. ஏய் பாடி போலாம். கடவுளே, என்ன இது சோதனை? என் பிள்ளைக்கு போய் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? அவ என்ன பாவம் பண்ணா? எல்லாருக்கும் நல்லதுதானே பண்ணா. அவ என்ன பிரிஞ்சு தள்ளி இருந்தாலும் சந்தோஷமா இருக்காளேன்னு ஒரு சின்ன ஆறுதல் இருந்துச்சு. அதையும் பறிச்சிட்டியே. உனக்கு உசுறுதான் வேணும்னா என் உசுறு எடுத்திருக்கலாம்ல. ஏன் என்ன மட்டும் ஏன் உசுரோட வச்சிருக்க?
என் மக படுற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறத பார்க்கவா? நீ கடவுளே இல்ல, ராட்சச. நீ அரக்க. ஒரு பாவமும் அறியாத என் பொண்ண வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டியே. புதையல பூதங்காத்த கதை மாதிரி மாமனோட தாத்த எழுதின பரம்பரை உயில்தான் அந்த உயில்தான் உன் புருஷன் உயிரே பறிச்சிருச்சுக்கா. அந்த உயில் இப்போ உன் புள்ள உயிரையும் பறிச்சிருச்சுக்கா. அக்கா, இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனம் கிடையாதுக்கா. பரம்பரை உயில் படி பள்ளிக்கூடம், அதை சுத்தி இருக்க இடங்க, அது சம்பந்தப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்ம பரம்பரையில யாரு வாத்தியார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதியிருக்கா. அதனால வாத்தியாரான உன் புருஷனை அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு படுபாவிய திட்டம் போட்டு கொண்டுட்டானுங்கக்கா. எங்க உன் மகனை படிச்சு வாத்தியார் ஆயிடுவான், அவனை ஆரம்பத்திலிருந்தே படிக்க விடாம தடுத்துட்டானுங்க. திரும்ப இந்த அமுதா பொண்ணு அவனை போராடி படிக்க வச்சா. அவனு நல்லா தான் படிச்சான். செந்தில் வாத்தியார் ஆயிட்டா மொத்த சொத்து அவன் கைக்கு போயிரும்னு அநியாயமா அவனையும் கொண்டுட்டானுங்கக்கா. அநியாயமா கொண்டுட்டானுங்கக்கா. இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து வர்ற வருமானத்தை குமரேசன் அந்த கரஸ்பாண்டன்ட் தான் அனுபவிக்கிறானுங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த கரஸ்பாண்ட் அம்புட்டு நல்லவ இல்லக்கா, நயவஞ்சக. மாமனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானுங்கக்கா. எம்பிட்டு நாள் நமக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு நம்ம வாழ்க்கையே நாசம் பண்ணவே அவன்தான்க்கா. டேய் மாணிக்கம், நீ என்னென்னவோ சொல்றடா. ஏண்டா ஏண்டா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லல? இப்படி ஒரு ஆபத்து என் புள்ளைக்கு இருக்குன்னு ஏண்டா சொல்லல? ஏதா அமுதா, எல்லாம் தெரிஞ்சு நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே அத்தா. எல்லாம் எல்லாம் இந்த வீட்டோட கௌரவத்துக்காகவா? சொல்லு, என் குடும்ப கௌரவத்துக்காகவா தாயே? ஏத்தா அமுதா, எதுக்கு இம்புட்டு பிடிவாதம்? அத்தை, இது நம்ம பரம்பரை சொத்து. அது இன்னைக்கு அந்த குமரேசன் குடும்பத்துக்கு போக போகுது. பரம்பரை சொத்துங்கிறதுனால இதுல சம்பந்தமா நீங்களும் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் உங்களை வர சொல்லிருக்காங்க. முறையா இதுல நாம கலந்துக்கணும். நியாயமா பார்த்தா இது என் மாமாவுக்கும் என் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய பதவி. அதுதான் இல்லைன்னு ஆயி போச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த கடவுள் நம்மள சோதிச்சுட்டானே. யார திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவங்க முன்னாடி நான் திரும்ப போய் நிக்கணுமா? நம்ம செந்தில் இல்லேன்னு நமக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் என்ன ஆனா என்ன, அந்த சொத்தை யாருக்கு போனா என்ன? நான் வரல, நாம அங்க போகவும் வேண்டாம். அத்தை, நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டியத அவங்க திட்டம் போட்டு வரவிடாம பண்ணிருக்காங்க. அது கெட்டவங்க கைக்கெல்லாம் அம்புட்டு ஈஸியா போயிடக்கூடாது அத்தை. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட முயற்சியை விடவே கூடாது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு பயந்து ஒதுங்கி நிக்கணும்? நம்ம பக்கத்து நியாயத்தை அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். நாம இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். அத்தை, வாங்க அத்தை, போலாம். டேய் மாணிக்கம், வாங்க போலாம். சித்தப்பா வாங்க. வாங்க அத்தை, வாங்க. பாக்கா, என்ன அமுதா அமைதியாவே இருக்க? எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வருவ. இப்ப என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? நீ என்ன யோசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கேம் ஓவர். உங்க ஆட்டம் க்ளோஸ். இனி இந்த ஸ்கூல்ல நாங்க வச்சதுதான் சட்டம். நான் தோத்துக்கிட்டே போறேன்னு நீ அனுதாபப்பட்டேல்ல? இப்ப உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதா. தொடர்ந்து இப்படியே தோத்துக்கிட்டே இருக்கியே, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதா. ஏண்டா பழனி, என்ன இருந்தாலும் இது என் அண்ணன் குடும்பம்டா. இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. வேணும்னா நம்ம சிபாரிசுல இந்த அமுதா பிள்ளைக்கு இந்த அவளோட படிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த கூட்டுறது பெருக்கிறது ஆட் அண்ட் மல்டிபிள் பாடத்தை சொல்லல, வகுப்போ கூட்டுறது பெருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்க ஆட்சேபணியும் இல்லனா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. ஏற்கனவே தலை தொங்கி போய் கிடக்குறாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் செத்த பாம்பு.